கரெக்டாக விழுந்துடும். எடுத்துருக்காங்க. அதனால் தினசரி நாம் வந்து இப்போ நம்ம அவங்க ப்ரோக்ராம் வந்து நடத்துறது ரொம்ப சிரமப்பட்டு தான் நடத்துகிறாங்க. நாம் வந்து ரெகுலராக வந்து நம்ம கலந்துக்கிறது நமக்கு ஆத்மாவுக்கு புண்ணியம். அதனால் நம்ம சார்புடைய மாதிரி கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எந்தளவுக்கு ஆளுநர் சேர்த்து நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரீங்களோ அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிவபுண்ணியத்தை கொடுக்கும். இறைவன் வந்து உலகத்தை படைச்சு உயிர்களை படைச்சு 81 வகையான யோகித்தல் சொல்லுவார். அந்த 81 லட்சம் யோகித்தலுக்கும் வந்து உங்களுக்கு முழுக்க அது அனுபவங்களை கடந்து தான் இறைவன் அடைய முடியும். அனுபவம் வந்து பிரைவி 7 மணலை இயக்கம் அதிகம் இந்த இடத்துல எழுதிக்கிறார். 7 மணலை இயக்கம்னா அதோட அதிகமாக நான் கேட்குறாங்க. ஒவ்வொரு பிரிவிலும் நம்ம அனுபவம் இருக்குது. எதெல்லாம் நம்ம இருக்கோம், எதெல்லாம் நம்ம விருது அடைப்போம், அதுதான் பிறகு ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொரு கஷ்டம் உண்டாது. ஒவ்வொரு பிரிவிலையும் நமக்கு ஒரு துன்பம் உண்டாது. அந்த ஒவ்வொரு பிரிவிலையும் அனுபவத்துக்கும் அனுபவம் வேண்டாம் அப்படின்னு விடுதலை. அப்படி பிறகு விடுதலையாகி கிடையாது இறைவன் ஏற்படுது. அது நம்ம தொடர்ந்து இந்த இறை சார்ந்த விஷயம் நம்ம கலந்துருப்போம். இப்போ சுவாமியை சிவபெருமான பேசும்போது சிவகணங்கள் இங்கே இருக்கும். சிவகணங்கள் சுற்றி இருக்கும். ஏன்னா அவங்க கேட்டாங்க நம்ம வாழ்க்கையோட மனைவியோட வாழணும், குழந்தைகளோட வாழணும், சொந்தம் எல்லாரும் வாழணும். அவங்களோட வாழணும், வாழ்ந்து முடிச்சப்பறம் அவங்க எல்லாமே நாம போயிடணும். ஆனால் சிவத்தோட வாழும்போது சிவத்தோட எப்படி வாழ்றது அப்படின்னா அப்படி ஒரு தாய் வந்து நம்ம கருவை சுமந்து அந்த கருவோடு வாழ்றாங்க. அதுக்காக நம்ம சித்தத்தில் சிவனை சுமந்து இந்த சிவகருவோடு நம்ம வாழும்போது கருவும் தாயும் தனித்தனி ஆகிட்டாங்க. ஆனால் சித்தத்தில் சிவனை சுமந்து வாழ்றவங்க சிவமாவே ஆகிடும். அதுதான் அதுக்கு உபாயம் பெரிய புராணம். இது மாதிரி முன்னோர்கள் நமக்காக கொடுத்து போயிருக்காங்க. அதை நம்ம ஐயா கேட்டு வந்தோம்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே தாழ்வு பண்ணணும். நம்மளாம் தகுதியா நம்ம நிறைய பாவம் பண்ணிருக்கோமோ, நம்ம சரியா பண்ணா இல்லை. சிவனுடைய சம்பந்தப்பட்ட வருடத்தில் உங்களுடைய பாவம் நடிச்சுவார். பெருக்கு கருணை கடவுள் நாம தகுதியா வந்து அவர்கிட்ட வர முடியாது. நம்மளுக்கு நடிச்சு விட்டுருவார். கருணை கடவுளாக நம்ம நடிச்சுவார். அதனால நாம நம்முடைய குற்றவாளிகளை சுமந்து இருக்க வேண்டாம். நம்ம சிவனோட குற்றவாளிகளுக்கு விடுதலையாகி நம்ம இருக்கோம்னா நம்ம சிவத்தை
அருள்வடிவாகிய அங்ககாரனுடைய பெருங்கருணையினாலே இன்று நந்திகேஸ்வர பெருமானுடைய சன்னிதானத்திலே பெரிய புராணம் என்கின்ற ஒரு ஞான பூசை நிகழ உள்ளது. நம்முடைய நாட்டுக்கு கிடைத்த ஒரு பெரும் செல்வம் பெரிய புராணம். தமிழ் மொழியிலே 3 புராணங்கள் சிறப்புடையது. ஒன்று பெரிய புராணம், இன்னொன்று கந்த புராணம், இன்னொன்று திருவிளையாடல் புராணம். இந்த 3ம் சிவபெருமானுடைய கண்களைப் போல விளங்குவது. சிவபெருமானுக்கு 3 கண், மற்ற தெய்வங்களுக்கு அப்படி கிடையாது. சிவபெருமானுக்கு தான் 3 கண், முக்கண்ணன் என்று, திருநேத்திரன், திரிலோசனம் என்று. அப்படி சிவனுக்கு வலக்கண்ணாக இருப்பது பெரிய புராணம், இடக்கண்ணாக இருப்பது திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண்ணாக இருப்பது கந்த புராணம். கண்தானே பொருளை காட்டும். அதனால இந்த சிவமாகிய பரம்பொருளை காட்டுவது இந்த புராணமாகிய நேத்திரம். இந்த புராணத்தை படிப்பதன் மூலமாக சிவத்தை காணலாம், சிவத்தை உணரலாம். அப்படிப்பட்ட பெருமையுடையது இந்த 3 பெரும் புராணங்கள். அதிலே பெரிய புராணம் அடியாருடைய பெருமையை பற்றி பேசும். அடியாரை வழிபாடு செய்தால் ஆண்டவரை வழிபாடு செய்த முழு பலன் கிடைக்கும். அடியாரை வணங்கவில்லையானால் கடவுளை வணங்கி முழுசா பலன் கிடைக்காது. அதனால நம்முடைய சித்தாந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது? செம்மலர் மோன்றாள் சேர்ந்தா அம்மலர் கழி அன்பரோடு வரி மாலர நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரங்கின தூய்மை. சிவ வழிபாடு என்பது 3 விதமாக சொல்லப்படும். குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு. அந்த சங்கம வழிபாடு குரு வழிபாடு என்று ஒன்றா சேர்ந்து, அப்புறம் ஆலயங்களிலே திருப்பணி செய்வது. செம்மலர் மோன்றாள் சேரலுட்டா அம்மலர் கழி. சிவபெருமானை அடையவிடாமல் தடுக்கின்ற மலர்கள் 3. கடவுளை அடையவிடாமல் தடுக்கக்கூடியது எதுனா மலர்கள். அது என்னென்ன மலம்? மலங்கள் எத்தனை? 3. ஒன்று ஆணவம், இன்னொன்று கண்மம், இன்னொன்று மாயை. இந்த 3 மலமும் இல்லாமல் போச்சுன்னா நாம சிவமாக உணரலாம். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த 3 மலங்களை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப அடுத்து நீக்கணும்னா என்ன செய்யணும்? நல்ல குடிக்கணும், நல்ல தண்ணீரிலே நீராடணும். உடம்புல இருக்கிற அழுக்கு நீங்குவதற்காக தண்ணீரிலே நீராடணும்.
நம்முடைய முன்னோர்கள், நம்ம ஊர்ல பிறந்தவங்க, நம்ம ஊர்க்காரங்க, நம்ம முன்னோர்கள். சந்தேகம் உண்டா? கிடையவே கிடையாது. நம்ம சொந்தக்காரர். திருநீல கண்டநாயகர் நம்ம சொந்தக்காரர். அப்போது நாயகர் நம்முடைய உறவுக்காரர். இப்படி கண்ணமராயர் நம்ம சொந்தக்காரர். இந்த பெருமை தமிழர்களுக்கு தவிர வேற யாருக்கும் கிடையாது. நாயன்மாருடைய பரம்பரை நாம தான். அவங்க பிறந்த ஊர் இருக்கிறது, இன்னும் சொல்ல போனா வீடு கூட ஞானசம்பந்தர் பிறந்த வீடு சீர்காழியில், மாணிக்கவாசகர் பிறந்த இடம். அப்படி நாயன்மாருடைய பரம்பரையிலே வந்த பெருமை நம்ம தமிழர்களுக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட அளவற்ற பெருமையுடையவர்கள் நாம். நாயன்மார்னா சிவ தொண்டிலே உழைப்பானவர்கள், மேலானவர்கள். சாமி சந்தனம் அரைக்கிறார். அப்படி அரைக்கிற போது அந்த சந்தனமானது, அந்த சந்தன கட்டையானது கொஞ்ச நாள் கிடைக்காம போச்சு. அப்புறம் அங்கங்கே தேடி பிடிச்சி சந்தனத்தை அரைச்சு சுவாமிக்கு திருப்பணி செய்கிறார். மதுரையில மூர்த்தி நாயகர், மதுரையில மூர்த்தி, அவர் அரைச்ச சந்தன கல்லு மதுரையில இருக்கு. வரலாற்று சான்று. சரி, அப்புறம் கொஞ்ச நாள் அந்த அரசர் மாறிட்டா, அதனால சந்தன கட்டை சுத்தமா இறக்குமதி நிறுத்தியாச்சு. அவர் பார்த்தார், நாயனார் பார்த்தாரு, சரி சுவாமிக்கு இன்னைக்கு சந்தனம் அரைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவருக்கு அரைத்த இந்த கை இருக்குமா, கட்டை கிடைக்கல. அந்த கட்டை கிடைக்கவில்லை, சந்தன கட்டை கிடைக்கவில்லை. இந்த கட்டை இருந்து என்ன புரியும்? சிவனுக்கு தொண்டு செய்யாமல் இந்த கட்டை இருந்து என்ன புரியும்? அதனால அவருக்கு அரைக்கின்ற அந்த கை நிற்காது என்று சொல்லி அந்த சந்தனக்கல் அதில் வச்சு சேர்க்கிறார். அந்த பாறை வச்சு தேய்க்கிறார். அப்படி தேய்க்க 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 தோல் நிறம் மாறியது, ரத்தம் கொட்டுகிறது, நரம்பு எலும்பு தெரிகிறது. அந்த அளவுக்கு தேய்க்கிறார். இது மாதிரி யாராவது சந்தனம் அரைச்சவங்க உண்டா வரலாற்று? உங்களுக்கு தெரியும். முந்தியும் இல்லை, முந்தியும். அப்படி தொண்டிலே உழைப்பானவர்கள், உச்சகட்டத்திலே இருந்து தொண்டு செய்தவர்கள் நம்முடைய நாயன்மார். சுவாமி பார்த்தார், அங்கே நிறுத்து, உன்னுடைய பக்தி உழைப்பை பார்த்து மகிழ்ந்து, நாளைக்கே நீ ராஜா பார்க்க, நாளைக்கே. அன்று இரவு அரசன் மாட்டு போனான். அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாது, யானையை கட்டி விட்டாங்க. இது கோயிலுக்கு முன்னால் நிற்கிறாரு, அவர் கட்டுற மாலை போச்சு ராஜா. ஆகையினால இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் செய்த தொண்டிலே தன்னுடைய உயிரையும் பணைய வைத்து, தன்னுடைய உயிரையும் கொடுத்து சிவனுக்கு தொண்டு செய்தவர்கள் நாயன்மார்கள். அவர்களைப் போல யாராலும் கைங்கரியம் பண்ண முடியும். சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் அப்படி தொண்டு செய்தவர்கள். பிள்ளையை கொடுத்தவர்கள், மனைவியை கொடுத்தவர்கள், பட்டினி கிடந்து சுவாமிக்கு இரவிலே, பட்டினி கிடந்து கொட்டுகிற மழையில, பட்டினி கிடந்து கொட்டுகிற மழையில வயல்ல போய் நாற்றுக்கிட்ட நெல்லை அரைச்சிட்டு வந்து 11-12 மணிக்கு மழைக்காலத்துல சமைச்சு போட்டுருக்குறாங்க. நம்ம ஊருக்காரர் யாரு? இடையாண்டி மாறன். அவர் எந்த ஊர்? நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் இடையாண்டி. அந்த வயல் இருக்குது, அழைச்சிட்டு வந்தாங்க. ஆக அப்பேற்பட்டவர்கள் நாயன்மார்கள். அந்த சிவனடியாருடைய பெருமை, அந்த நாயன்மாருடைய பெருமை அளவிற்கு அவர்களை வணங்குவது
இதில் பாடியது யாரு? பெரிய புராணத்தை பாடியது யாரு? சேக்கிழார். இதற்கு முதல் பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. இந்த புராணத்துக்கு கதாநாயகராக இருப்பவர் முதல் நூல் பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. அவரு தில்லைவாழ் அந்தணர் அடியார்க்கு அடியன் என்று அடியெடுத்து கொடுக்க, சிவபெருமானார் அடியெடுத்து கொடுக்க அந்த நூலை பாடுகிறார். இந்த அடியாருடைய நாயன்மாருடைய பெருமையை பாடுவதற்கு வேறு யாருக்கும் அந்த ஞானம் வந்தார், அந்த ஆற்றல் வந்தார். அதனாலே இந்த கைலாயத்தில் இருக்கிற, நமக்கு பக்கத்தில் இருக்கிற, நம்முடைய அம்சமாக இருக்கிற இந்த சுந்தரனை அனுப்பினால்தான் அவர்கள் பாட சரியா என்று சொல்லி அவர் கைலாயத்திலிருந்து அனுப்புகிறார் சுந்தரன். எதுக்காக? அந்த திருத்தொண்டர் தொகை பாடுவதற்காகவே அவருடைய அவதாரம். திருத்தொண்டர் தொகை பாடுவதற்காகவே அந்த அவதாரம் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அவதாரம். இப்ப திருத்தொண்டர் தொகையை பற்றி பின்னால் நிறைய சொல்ல போறேன். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் என்று ஒரு வாக்கியம் இருக்கு. கண்ணப்ப நாயனாரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கண்ணப்ப நாயனார் வேடர் குலத்திலே பிறந்தவர். அங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவன் படிக்க வாய்ப்பு இல்லை. ஒன்று தெரியாது, படிப்பு காசு. ஆனால் எல்லா ஞானிகளும் கண்ணப்ப நாயனாரை போற்றி வணங்குகின்றார்கள். மாணிக்க வாசகர் கும்பிட கண்ணப்ப நாயனார். கண்ணப்பன் முப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொன்றில் என்னையும் ஆட்கொண்டவை வண்ண படித்தன்னை வாருள்ள வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றத்தே செல்வதாய் பொறுத்துவி. கண்ணப்ப நாயனார் இருக்கிற அன்பு என்ன கிடையாது. அந்த அன்பை பார்த்து கூட என்னையும் ஆண்டு என்னையும் மாணிக்க வாசகர் சொல்றார். அப்படி கண்ணப்ப நாயனாருடைய அன்பு அளவுடந்த அன்பு. அவரை சொல்ற போது நாம சாதாரண ஒரு புலவர் பாடியிருந்தா என்ன பாடியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க சிவனிடத்துல அன்பு செய்து தன்னுடைய கண்ணையே தோண்டி வச்சாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பக்தர் இருப்பாரா, ரொம்ப அற்புதம் ஆனந்தம், அப்படித்தானே பாடியிருப்போம். அவ்வளவுதான் முடியும். ஆனால் அவர் அப்படி பாடினா பெருமையா? அப்படி பாடலாமா? அதற்குன்னு தனி ஞானம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இருக்கு. அதனால அவர் எப்படி பாடுறாரு? கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன். எல்லா கலைகளும் நிரம்பி விளங்குகின்ற, ஒப்பற்றவராயிருக்கிற, பெருமை கொண்டு இருக்கிற, நம்பியாயிருக்கிற கண்ணப்பர்க்கடியேன். கலை மலிந்த, ஒன்னாவது படிக்காதவரை கலை மலிந்த. என்ன காரணம்? என்ன காரணம்? நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகளை, வித்யாகளை, சாந்திகளை, சாந்தி அதீதங்களை ஆகிய 5 கலைகளை கடந்து நாதாந்த வெளியிலே சென்றிருக்கின்ற, அந்த பெருவெளியிலே திகழ்கின்ற ஞானம் மிகுந்தவராயிருக்கிற கண்ணப்பர்க்கடியேன். 5 கலை நீங்கினால்தான் பிறப்பு இல்லாமல் போகும். நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகளை, வித்யாகளை, சாந்திகளை, சாந்தி அதீதங்களை ஆகிய 5 கலைகளை கடந்தால் சிவத்தை காணலாம். அந்த 5 கலைகளையும் 5 நாள்ல கடந்துட்டார். 6வது நாள்ல மோட்சம். அதுதான் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன். இன்னொன்று சொல்றேன். தண்டியடிகள் நாயனார்னு நம்ம கேள்விப்பட்டோம். நம்ம திருவாரூர்ல பார்த்தோம். அவர் பிறவியிலேயே கண்டிருந்தார். சுவாமிக்கு குளம் வெட்டி சாதனை படைத்தார். ஒரு சாதாரண புலவர் பாடினா என்ன பாடுவாரு? எவ்வளவு முயற்சி செய்து பார்வை இல்லாதவர்கள் கூட முயற்சியினால குளம் வெட்டி திருப்பணி செய்திருக்கிறார். அப்படிதானே பாட முடியும். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமி எப்படி பாடார்? கண்கள் பார்வை மிகுந்த பிரகாசம் பொருந்திய தண்ணீர் எடுக்கடியே நாட்டம் மிகு தண்டிக்கும் மூர்க்கருக்கும் அடியே. நாட்டம்
வண்டியடிகள் நாயனாருடைய அளவு கடந்த ஞானம் எல்லாருக்கும் தெரியும்படியாக அந்த ஒரே வார்த்தையில அவர் அப்படி துதி செய்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. நாட்டம் இது தண்டிக்கும் மூர்க்கம்படி. இப்படி நாயன்மாருடைய பெருமையை பாடுவதற்கு சுந்தரனை தவிர வேற யாரும் கிடையாது என்று சொல்லி சுவாமி காத்திருந்தார். சிவபெருமான் காத்திருந்தார். இப்போ நான் ஒரு மூலையில் பேசாமல் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுங்க, யாரும் என்னை கண்டுக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு சபையிலே வரும். சபையில் பேசாமல் உட்கார்ந்துருந்தா யார் பாப்பா? இப்போ பேசணும். நடிக்க தெரிஞ்சால் நடிக்கணும், பாட தெரிஞ்சால் பாடணும், ஆட தெரிஞ்சா ஆடணும். அவருக்கு எல்லாம் தெரியும். என்ன பண்ணினாரு? ஆனந்த தாண்டவம் புரியும். அப்படி ஆனந்த தாண்டவம் புரிவதனாலே பக்குவம் இல்லாத ஆன்மாக்களும் பார்த்து ஆகா சுவாமி ஆடுறாரு என்று பார்த்து கும்பிடுவாங்க. அப்படி பார்த்த மாத்திரத்தில் அந்த உயிர்களுக்கு தன்னுடைய கருணையை நிரம்ப கொடுத்து அடுத்த பிறவி இல்லாமல் செய்கிறான். தில்லையில் ஆடுகின்ற பெருமான் அவ்வளவு கருணை. அதனாலே அளவில்லாத ஜோதிமயமாக இருப்பவன் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக அம்பலத்திலே ஆடுகிறான். அம்பலத்து ஆடுவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அவருடைய திருவடி எப்படிப்பட்டது என்றால் மலர் போன்ற திருவடி. திருவடி எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா சுவாமியுடைய திருவடியை? அவரா எப்படியாவது கனவுல காமிச்சா பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருக்கும்னா தாமரை போன்று இருக்கும், மென்மையா இருக்கும். அந்த திருவடியை தொட்டு பார்த்துருக்கார் ஒருத்தர். அவர் சொல்றார் எப்படி இருக்குன்னு சொல்றார். அப்படி குளிர்ச்சியா இருக்கும். சில்லு திருவடி குளிர்ச்சியா, நல்ல தாமரைப்பூ எப்படி மென்மையா இருக்கும் அதுபோல மென்மையா இருக்குமா, மலர் போன்று மென்மையா இருக்குமா, குளிர்ச்சியா இருக்குமா, இதமா இருக்குமா. அப்படிப்பட்ட திருவடியை திருநாவுக்கரசனுடைய தலையில சிவபெருமான் சூட்டினாரா. அதை அப்படியே உணர்ந்து நமக்கு எடுத்து சொல்றாரு திருநாவுக்கரசன். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டு படிச்சிருப்பீங்க. நினைந்துருகாடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்திருகு கழித்துரிவை போர்வை வைத்தார், செடுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர். இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இன மலர்கள் ஓதவிழ்ந்து மதுவாய் பில்லி, அந்த மலர் தானே மலர்ந்து தேன் சிந்துமா. அப்படிப்பட்ட பக்குவமான மலர். இன மலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்லி, நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார். நனைந்தனைய குளிர்ச்சியா, நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே என்று திருநாவுக்கர் சுவாமிகள் அந்த திருவடியை கண்டு பாடுகிறார், தொட்டு பாடுகிறார். அந்த திருவடி தீண்டப்பட்டது. மாணிக்க வாசகர் சொல்றார், காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி, தாட்டாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி, தாமரை காட்டி, தாமரை போன்ற அந்த திருவடியை காட்டி, தாட்டாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி, ஆட்டான் உண்டு ஆண்டவா பாடுதுங்கான். அப்படி மலர் போன்ற திருவடி. அந்த மலரிலே தொடுவதனாலே மெய் இன்பத்தை அனுபவிக்கும், மென்மையாக. அதில் அந்த மலரில் இருக்கிற வண்ணம் அழகு இருக்குது பாரு, பார்வைக்கு அழகாக இருக்கும். அந்த மலரில் தேன் இருக்குது பாருங்க, அது நாவுக்கு இன்பம் தரும். அதில் மனம் இருக்குது பாருங்க, வாசனை, அது மூக்குக்கு இன்பம் தரும். அதில் வண்டு இருந்து ரீங்காரம் பண்ணும் பாருங்க, அது காதுக்கு. அப்போ 5 புலன்களுக்கு இன்பம் தருவது அந்த திருவடி என்பதை மலர் போன்ற திருவடிங்கிறார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிய 5 புலனும் உன்னோடி கண்ணே உணர் திருவள்ளுவர். அப்படி 5 புலன்களுக்கு இன்பம் தருவதாக அந்த திருவடி இருக்குதான். அதனால மலர் போன்ற திருவடி. அந்த திருவடியிலே ஒரு சிலம்பு அணிந்திருக்கிறார். சிலம்பு சுவாமியுடைய பாதத்தில் சிலம்பு இருக்கும்.
அந்த சிலம்பு ஓசையை மாணிக்க வாசகர் கேட்டாரா திருவாதூரில். காலில் சிலம்பு போட்டுக்கிற அந்த சப்தம் கேட்குமா ஞானிகளுக்கு. சேரமான் பெருமாள் நாயனார் திறந்தோறும் கேட்டாராம் சிவபூஜையில். அந்த வரலாறுலாம் பின்னால் வருது. அப்படி அந்த சிலம்பினுடைய ஓசை கலகலகல என்று கேட்குமா நடராஜனுடைய திருவடியில். ஆடும்போது சிலம்பு தான் ஆடும். அதனால் அந்த சிலம்பு ஓசையை கவனித்து சேக்கிழார் பெருமான் அந்த திருவடியை முதல்ல தோத்திரம் பண்ணுறார். அந்த திருவடி நடராஜனுடைய திருவடிவத்தில் அந்த திருவடி தான் ரொம்ப முக்கியமானது. திருவெம்பாவையில் 20வது பாடலில் அந்த திருவடியினுடைய மகிமையைத்தான் சொல்கிறார். 20வது பாடல், போற்றி அருள்களின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்களின் அந்தமாம் செந்தடிகள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத கொண்டரிகம், போற்றியாம் உய்யவான் கொண்டரும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடியரோரிப்பார். அந்த திருவடியை சிறப்பித்து திருவெம்பாவில் எடுத்துரைக்கிறார். ஆகையினாலே மலர் என்பது இந்த உலகத்து வாழ்க்கையும், சிலம்பு என்பது புத்தி இன்பத்தையும் தருகின்றபடியினாலே மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று அந்த திருவடியை வணங்கும். நடராஜ பெருமானுக்கு அமைந்த அற்புதமான ஒரு தோற்றம். இந்த அவருடைய சந்நிதியிலிருந்து தொடங்கும் திருவாரூர். ஆகையினாலே நடராஜ பெருமானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கெல்லாம் நிறைய இருக்குது, அடியனுக்கும் இருக்குது. அதனால் அவருடைய சன்னிதானத்திலிருந்து கேட்கறது பெரும்புண்ணியம். அப்படி அடுத்த பாடம்னா எதுக்காக இந்த பிறவி வந்துச்சுன்னா நடராஜரை கும்பிடுறதுக்காக தான் இந்த பிறவியே வந்துச்சு, சிதம்பரத்தை கும்பிடுறதுக்காக. அதனால் சிதம்பரம் கட்டாயம் போய் கும்பிடணும். யாராவது சிதம்பரம் போகாத இருந்தீங்கன்னா அவசியமாக சிதம்பரம் போய் கும்பிடணும். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ இந்த ஜென்மத்தை வீணாக கெடுப்பேனோ, தில்லை சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ. அதனால் சிதம்பரம் போய் கும்பிடுறது இந்த பிறவியில் முக்கியமான கடமை. போய் கும்பிட்டுட்டா அடுத்த பிறவி இல்லை. அப்படியே இருந்தாலும் 1 2 பிறவி இருக்கா மோட்சம் கொடுத்துருவாங்க. தர்ஷன பரகதி ஆனாய் நமோ நம, கும்பிடுறதுனாலே முத்தியை தருவாரான்னு சொல்லியிருக்கிறாரு. அதனாலே இந்த உடம்பு ஊனடைந்த இந்த பிறவியே முத்தியை தந்து விடுமா, முத்தியை சேருவதற்கான உறுதியை தருவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால். தானடைந்த உறுதினா புத்தி இன்பம், உயிருக்கு உறுதினா எது மோட்சம், புத்தி தான் உயிருக்கு உறுதி. தான் அடைந்த உறுதியை சாருமால். தேன் அடைந்த செறிபொழில் தில்லையும், தில்லையில் தேன் நிறைய இருக்குமா, தேன் சிந்துமா, அந்த சோலைகளிலே தேன் நிறைய சிந்துமா. அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்திருக்கிற தில்லை. அதை மாணிக்க வாசகர் எப்படி பாடினார்னா, ஒரு வண்டை பார்த்து, ஏ வண்டே, தினையளவு தேனுக்காக நீ எவ்வளவு பாடுபடுற. தினையளவு தேன் இந்த பூவில் கொஞ்சம் இருக்கும், இதுக்கு விடிய காலமே எழுந்துரும். வண்டு 3-3:30 மணிக்கெல்லாம் எழுந்துரும். அப்படி பல மைல் தூரம் போய் ஒவ்வொரு பூவிலையும் அமர்ந்து ஆடி பாடி ரீங்காரம் பண்ணி கொஞ்சம் தேனை எடுத்துகிட்டு வரும். அது எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியும்? கடுகுலையும் குறைவு. அப்படி தேனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்த்து ஒரு கூண்டில் கட்டி வைக்கும். அது கிடைச்சா இருக்கும், இல்லைன்னா எவனாவது கண்ணில் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அதுவும் போச்சு. இது வண்டை பார்த்து சொல்கிற விஷயமா? நம்மளை பார்த்து சொல்கிறார். தினையளவு இன்பத்துக்காக இவ்வளவு பாடுபடுறீங்களே, தில்லை சிதம்பரத்தில் போய் கும்பிடுங்க, அவன் அள்ளி கொடுப்பான் ஆனந்தத்தை. தில்லைக்கு போனால் நினைத்தொரும், நினைச்சாலே தேன் சிந்தும், பேசினாலே உடம்பெல்லாம் தித்திக்கும், கண்டால் உடம்பெல்லாம் தித்திக்கும். நாவு, நீ உண்ணுகிற தேன் நாவு மட்டும்தான், ஆனால் அந்த ஆனந்த தேன் இருக்குதே, அந்த தேனுக்கே ஆனந்த தேன், ஆனந்த தேன். அந்த தேன் உடம்பெல்லாம் தித்திக்கும், உள்ளமெல்லாம் தித்திக்கும், எலும்பெல்லாம் தித்திக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேன் இருக்குது, நடராஜ பெருமானாகிய ஆனந்த தேன். அங்கே தினைத்தனை உள்ளதோ
திணைனா திணை பார்த்துருக்கு சின்ன திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேர் உண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக எலும்பெல்லாம் தித்திக்கும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையாருக்கே சென்றூதாய் கோத்தும்பி. குனிப்புன்னா நாட்டியம், குனிப்புன்னா நாட்டியம், வளைந்து ஆடுவது. ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையாருக்கே சென்றூதாய் கோத்தும்பி. அப்படி தேனடைந்த மலர்கொழில் தில்லையுள் மானடஞ்சை வரதர் குற்றாள் துள. மானடம் அது உயர்ந்த நடம், மேலான நடம். இப்போ மற்ற கூத்தாடி ஆடுனா அவனை பார்த்து கும்பிடணும்னு நான் நினைப்போம். நல்ல டான்ஸ் மாஸ்டர் ஆடுறாரு, கையெடுத்து கும்பிடணும்னு தோணுமா? அது நல்லா ஆடுறாரு. ஆனால் இந்த சுவாமியை போய் பாருங்கள், நம்மளை அறியாமல் கும்பிடும். அதான் முக்தியை தருகின்ற, மோட்சத்தை தருகின்ற, ஞானத்தை தருகின்ற அந்த நடம். அதான் மாநடம். மாநடஞ்சை வரதர் குற்றாழ்த்துடன். அவனுக்கு பரதன் என்று பேர். பரதன் என்றும் பேர், பரதன் என்றும் பேர். பரதம் ஆடுவதனால அவனுக்கு பரதன் என்று பேர். அதனால தான் இந்த நாட்டுக்கு பாரத நாடு என்று பேர். இந்த நாட்டுக்கு என்ன பேர்? பாரத நாடு. பரதனுக்கு உரிய நாடு, பரதனாகிய சிவனுக்கு உரிய நாடு பாரத நாடு. அவனுக்கு பரதன் என்றும் பேர். பரதன்னா கொடுப்பவன், அள்ளி அள்ளி கொடுப்பவன். பரதன் நாம நமச்சிவாயவேன்னு சொல்றாருல்ல. வரதன்னா யாரு? சிவனுக்கு உண்டான பேர். பெருமாளுக்கு வரதராச பெருமாள் இருக்கு. அவர் என்ன ஏன் அப்படி பேருனா, சிவபெருமானை பார்த்து வரதா வரதா வரதான்னு தோத்திரம் பண்ணாராம் பெருமாள். சுவாமி காட்சி தந்து நம்மை வரதா வரதா என்று துதித்தபடினாலே உனக்கு வரதராஜன் என்று பேர் வருகின்றார். ஆகையினாலே கொடுப்பவன் சிவன், பரதன் என்று பேர். மானடஞ்சை வரதர் குற்றாழ்த்துட. அதுக்கு மேலே விநாயகர் பெருமானுடைய தோத்திரம். எடுக்கும் ஆக்கதை. எடுக்கும் ஆக்கதை என்றால் பிறவியாகிய கடலிலிருந்து எடுக்கின்ற கதை, பெரிய புராணம். மாக்கதை என்றால் பெரிய கதை. சின்ன சின்ன கதை தான், ஆனால் பெரிய சின்ன செயல் தான், ஆனால் அது அரிய செயல், அரிய செயல். இப்போ திருக்குறிப்பு தொண்டனாரார் துணி துவச்சி கொடுத்தாரு, சாதாரணமானது தானே, ஆனால் சாதாரணமானது அல்ல, அரிய செயலாயிற்று. அரிய செயல் எதிர்பார்ப்பு இல்லாமல் சிவனடியாருக்காக செய்தபடியினாலே இந்த சாதாரணமான ஒரு கைங்கரியம் அரிய செயலாக போயிட்டது, பெரிய செயலாக போயிட்டது. அதனாலே இது மாக்கதை. திருக்குறிப்பு தொண்டராயனார் வரலாறு என்ன வரலாறு இருக்கு? கொஞ்சம்தான், ஆனால் மாக்கதை, பிரம்மாண்டமான கதை, பெரிய கதை. மாக்கதையும் தமிழ் செய்யுளாய், நல்ல தமிழ் செய்யுளாய். நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீர்முடி 5 கரத்தை உடைய விநாயகப் பெருமான். 5 கரம். அவனுக்கு தாழ் செவி, நீண்ட செவி. அந்த செவியினாலே அடியாருடைய உரையெல்லாம் கேட்குறாராம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான்கிட்ட சொன்னால் உடனே நடக்கும். விநாயகப் பெருமான் தான் முருகப்பெருமானுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு, முருகனே தடுமாறினார். என்ன இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறா. நம்மளும் பல வேஷம் போட்டு பார்த்தோம். வேடனாக வந்தார், அப்புறம் வேங்கை மரமாக நின்றார், அப்புறம் விருத்தனாக நின்றார், அப்புறம் எவ்வளவோ முயற்சி பண்ணார். ஆனால் அவர் ஒத்துக்கலை. ஒத்துக்காமல் கடைசி நேரத்தில் என்ன வர்றாரு? அண்ணா நான் விநாயகப் பெருமானை நினச்சார் அண்ணன். அப்போது விநாயகப் பெருமான் ஆணை வடிவமாக வந்தார். யானை வந்தபோது யானைக்கு பயந்து தாத்தாக்கிட்ட வந்தார். வந்தாவ வள்ளி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். பண்ணிக்கிறேன் தாத்தா, அந்த யானைகிட்டருந்து என்னை காப்பாற்று. சரி சரி அப்படின்னு சொல்லி அப்படி யானையை பார்த்து அப்படி சாட காமிச்சார். யானை வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அத்துயர் அது கொண்டு சுப்பர மணிபடு அப்புன மதனிட இவமாகி அக்குற மகளுடன் அச்சிது முருகனை அக்கண மணவரும் பெருமாள். எப்படி பாடுறாரு?
அத்துயர் அதுகொடு சுப்பிரமணியனோடு அப்புற மதனிட இப்பமாகி, இப்பம்னா யானை, அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம், அக்கணம்னா உடனே, அக்கணம் மணமரும் பெருமாள். அப்படி விநாயக பெருமான் நம்முடைய குறைகளை கேட்டு உடனே அனுக்கிரகம் பண்ணக்கூடியவர். அப்படி நீண்ட செவியை உடைய, நீண்ட முடியை உடைய கடற்களிராகிய விநாயக பெருமானை கருத்துள் இருத்துவான், மனசில் தியானித்து இந்த கதையை தொடங்குவான் என்று. திருக்கூட்டத்தினுடைய வாழ்த்து. நம்ம அடியார் கூட்டத்துக்கு என்ன பேர் என்றால் திருக்கூட்டம் என்று பேர். இந்த கூட்டத்துக்கு என்ன பேர்? திருக்கூட்டம். மற்ற கூட்டங்கள் அப்படி திருக்கூட்டம் போட முடியாது. இதுதான் திருக்கூட்டம், மற்றதெல்லாம் திருக்கூட்டங்கள். அதனால இந்த திருக்கூட்டத்தில் இருக்கிற அடியார்களுக்கு ஒரு தோத்திரம் பண்றார். அடியார்களுக்கு ஒரு தோத்திரம் பண்ணுகிறார். எப்படி என்றால், மத்திவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்ய நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. இந்த நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை செவியிலே நுகர்கின்ற அடியார்களாகிய புனிதர் பேரவை. நமக்கெல்லாம் என்ன பேர்னா புனிதர் பேரவை என்பது சேக்கிழார் நமக்கு வச்ச பேர். புனிதர் பேரவை, அடியார்களுக்கு புனிதர் பேரவை என்று வைக்கிறார். புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. இந்த நாயன்மார்களுடைய பெருமையை காதார கேட்டு அனுபவிக்கின்ற அடியார்கள் கூட்டம் புனிதர் பேரவை விளங்கி வெல்க என்று நமக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறார் சேக்கிழார். அதற்கடுத்தாற் போல அவையடக்கம் சொல்கிறார். அவையடக்கம் என்பது புலவர்கள் தாம் சொல்லுகிற நூலில் ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குமானால் அதனை பொறுத்து கொள்வதற்காக. ரெண்டாவது, நான் இப்படிப்பட்ட ஒரு நூலை பாடிட்டேன் அப்படிங்கிற ஒரு செருக்கு என்கின்ற தன்மை வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் அப்படி பணிந்து சொல்கிற முறை. இது தமிழ் மரபு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மரபு, புலவர்களுடைய ஒரு மரபு. அப்படிப்பட்ட ஒரு மரபிலே சேக்கிழார் அவையடக்கம் என்று சொல்கிறார். அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுவேன். அளவில்லாத பெருமையுடையவராகிய அடியார்களுடைய புகழை சொல்லுகின்றேன். அடியார்களுடைய பெருமை எவ்வளவு? அளவில்லாத பெருமை. அடியாருக்கு தான் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் விரிது. இறைவரோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிது. அவையார் சொல்றாங்க, அடியார்களுடைய பெருமையை சொல்லி முடியாது. என்ன அப்படின்னு சொல்றார்? அப்படிப்பட்ட பெருமையுடைய அடியாருடைய புகழை சொல்லுகிறேன். அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன். அதில் சிறிய அளவு கூட எனக்கு சொல்ல தெரியாது, அரியது. இருந்தாலும் ஆசையினாலே சொல்கிறேன் அப்படிங்கிறார். அளவில்லாத ஒரு ஆசைப்படக்கூடாது. ஆனால் அடியார் புகழை சொல்வதிலே ஆசைப்படலாம். அடியார் புகழை சொல்வதிலேயும் கேட்பதிலேயும் ஆசைப்படலாம். அப்படி அந்த ஆசை இருப்பதனாலே சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஆசை இருப்பதனாலே சொல்கிறேன் என்று. தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்தம் பொறுவரும் சீர் புகழருற்றேன் முற்ற பெருகு தன்கடல் உற்று உன் பெருநசை ஒரு சுணங்கனை உக்கும் தகைமையே. இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது ஒரு கடல். நாயன்மாருடைய பெருமை ஒரு கடல் போன்றது. அந்த கடலிலே நான் எப்படிப்பட்டவன் என்றால், கடலிலே ஒரு நாய் எவ்வளவு அதை சுவைத்து சாப்பிட்றோம். அதை திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார். இந்த உதாரணத்தை அதை அவர் பயன்படுத்துகிறார். கடலினுள் நாய் நக்கி ஆங்கும் கருணை கடலில் உள்ள விடலறியேனை விடுதி கண்டாய். அவருடைய அருளானது கடல் போல கிடக்கிறது. நான் ஒரு சிறு நாய் போல, நான் எவ்வளவு சாப்பிட முடியும்? திருவாசகம் அதை அப்படியே இங்கே பயன்படுத்துகிறார். அந்த அடியார்களுடைய பெருமை ஒரு கடல் போல,
அதில் நான் ஒரு சுணங்கனை போல நான் எவ்வளவு சாப்பிட முடியும், எவ்வளவு அனுபவிக்க முடியும் என்று அடக்கமாக சொன்னார். செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருக்குறை யாவரும் கொள்வரார். இந்த பொருளினுடைய சிறப்பு, இந்த நூலினுடைய சிறப்பு, இந்த நாயன்மார்களுடைய பெருமை அளவில்லாமல் இருப்பதனால் சொல்றவன் எப்படிப்பட்டவனா இருந்தா என்ன, அந்த கதை அப்படிப்பட்ட கதை, அதனாலே என்னை யாரும் இகழ மாட்டார்கள் என்று சேர்க்கிறார். இப்பொருட்கண்ணுரை சிறிதாயினும் இப்பொருட்குரியார் கொள்வர் மேன்மையால் மேய இவ்வுரை கொண்டு விரும்புமாம் சேயவன் திரு பேரம்பலம் செய்ய தூய பொன்னணி சோழன் ஊழிவார் ஆயசீர் அனபாயன் அரசவை. இந்த புராணம் யாருடைய அவையிலே சொல்லப்பட்டது என்றால், 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய அரசவையிலே, அவனுடைய அரசவையிலே இந்த புராணமானது அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அவன்தான் பாடச் சொன்னான். யாரு? அனபாய சக்கரவர்த்தி. 2ஆம் குலோத்துங்கனுக்கு இன்னொரு பேர் அனபாயன் என்று. அந்த சக்கரவர்த்தியானவர் இந்த புராணத்தை பாடுகிறேன் என்று அவன் உதவி செய்தான். அவன் சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூலை படித்து கொண்டிருந்தான். சேக்கிழார் சொன்னார், இது இந்த உலகத்துக்கும் பயன் தராது, அந்த உலகத்துக்கும் பயன் தராது, ஏன் இதை படிக்கிறீங்கன்னு கேட்டான். அப்போ சேக்கிழார் சொன்னார், அனபாய சக்கரவர்த்தி சொன்னார், கேட்டார், இந்த மாதிரி எந்த கதையை படிக்கிறதுன்னு கேட்டான். நாயன்மார்களுடைய கதை இருக்கிறது, திருநீலகண்ட நாயனார், இளையான்குடி மாற நாயனார், இயற்பகை நாயனார், இப்படிப்பட்ட நாயன்மார்களுடைய அற்புதமான வரலாறுகள் இருக்கின்றன, அதையெல்லாம் படிக்கலாமே என்று சேக்கிழார் எடுத்துரை சொன்னார். அப்படி சொன்ன உடனே அந்த கதைகளெல்லாம் கொஞ்சம் கேட்ட உடனே அந்த அனபாய சக்கரவர்த்தி, இதையெல்லாம் ஒரு நூலாக பாடி கொடுத்தால் நன்றாக இருக்குமே, பரோபகாரமாக இருக்குமே என்று அவர் சொன்னார். சரி, பாடிடலாம் என்று சேக்கிழார் இசைந்தார். சிதம்பரத்தில் வந்து பாடுகிறார். அதனால பாடுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்தான் அனபாய சக்கரவர்த்தி. அப்படி அந்த அனபாய சக்கரவர்த்தியினுடைய பெயரை குறிப்பிடுகிறார். சோழன் நீடு ஊழிப்பார் தூய ஆயசீர் அனபாயன் அரசவை. அதற்கு மேலே இந்த புராணம் பாடுவதற்கு ஒரு ஆதாரம் வேணும், அருள் ஆதாரம் வேணும், அத்தாரிட்டி. அது என்ன அத்தாரிட்டின்னா, சுவாமியே அடி எடுத்து கொடுத்துருக்கிறார். இது கதை இல்லை, அவரே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அருளின் நீர்மை திருத்தொண்டர் அறிவரும் தெருளில் நீர் இது செப்புதற்காமெனின் வெருளில் மெய்மொழி வான்நிழல் கூறிய. வான்நிழல்னா அசரீரி. சரீரி என்றால் உடம்போடு சொல்வது, அசரீரி என்றால் உடம்பு தெரியாது, குரல் மாத்திரம் கேட்கும். அப்படி நடராஜ பெருமான் உலகெல்லாம் என்று அடி எடுத்து கொடுத்தார். அதை சொல்றார், பதிவு பண்றார் நூலில். வான்நிழல் கூறிய பொருளின் ஆகும் என புகழ்வாமன்றே என்று அந்த அசரீரி வாக்கை எடுத்து சொல்றார். அதை ஒரு 5 இடத்துல பயன்படுத்துகிறார். உலகெல்லாம் அப்படிங்கிறது இடையில ஒரு இடத்துல பயன்படுத்துகிறார். சோதி முத்தின் சிவிகை சூழ் வந்துவார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றொலி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்செடுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம். கடைசியில் உலகலாம் என்றே முடிக்கிறார். என்று இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓர்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். உலகலாம் என்று தோற்றம் உலகலாம் என்று முடிகிறது. சரி, அதுக்கப்புறம் இந்த நூல் இதெல்லாம் அவையடக்கம், சேக்கிழார் சொல்கின்ற அவையடக்கம். இதில் இந்த பாடலுடைய இந்த நூலில் என்ன சொல்ல போகிறேன், அதனுடைய பெருமை எவ்வளவு உயர்ந்தது, அந்த பெருமையினாலே அடியார்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு மேலே இது அனபாய சக்கரவர்த்தியினுடைய அரசவையில் தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதற்கு மேலே இது பாடுவதற்கு அடி எடுத்து கொடுத்தவன் தில்லை நடராஜ பெருமான் அடி எடுத்து கொடுக்குறான் அப்படிங்கிற உண்மையெல்லாம் ஆதாரமாக எடுத்து சொல்கிறார். அதுக்கப்புறம் நூற்பெயர், இந்த நூலுக்கு என்ன பெயர் அப்படின்னு வச்சு அதை மட்டும் சொல்லி நிறைவு. இங்குதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் 2 மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையுள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பான். இந்த நூலுக்கு என்ன பெயர் என்று கேட்டால், சேக்கிழார் வைத்த பெயர் என்ன என்றால்
திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் புராணம். அந்த மரபு மாறாமல் வைக்கிறார் பாருங்க, அதான் முக்கியம். பெரியவங்க எப்படி சொன்னாங்களோ அந்த வழியில் போகிறது நல்லது. 4 பேர் போன வழியில் போகிறது நல்லது. 4 பேர் போன வழியில் போகிறது. இப்போ நம்ம யார் வழியில் போகிறோம்? 4 பேர். அது 4 வழி. அதனால முன்னோர்கள் வழி. அப்படி திருத்தொண்டர் புராணம் இது என்ன செய்யும் என்றால், வெளியில் இருக்கிற இருளை சூரியன் போக்கும். உள்ளே ஒரு இருள் இருக்கு, மனசுக்குள்ளே ஆன்மாவில் ஒரு இருள் இருக்கு. அந்த இருள் என்ன என்றால் ஆணவம் என்கின்ற இருள். அந்த இருளை இந்த புராணம் போட்டுக்கணும். அந்த இருள் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒளிதான். அப்படிப்பட்ட இருளை ஓட்டுகின்ற புராணம் இந்த திருத்தொண்டர் புராணம். ஆகையினாலே இதுவரையும் அந்த அவையடக்கம், தோத்திரம் ஆகியன நிறைவு பெற்றன. இனி திருமலை சிறப்பு என்று வருவது. திருமலை சிறப்பு என்றால் கைலாயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம். அதனால் பெரிய புராணம் கேட்கிறதுக்கு நமக்கு ஒரு பிறவி பத்தாது. அவ்வளவு சாதனை படைத்தவர்களுடைய புராணம். சாதனை படைத்தவர்கள், சாதாரணமான பக்தி அல்ல, சாதாரணமான பக்தி அல்ல. இந்த சிவனுக்காக, சிவன் கைங்கரியத்துக்காக உயிரையே தியாகம் பண்ணின பெரியவருடைய வரலாறு, நாயன்மார்களுடைய வரலாறு. சென்ற வாரத்தில் சொன்னது போல அவர்கள் எல்லாம் நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய முன்னோர்கள். நாயன்மார்கள் வாழ்ந்த நாட்டிலே நாம் வாழ்கிறோம். நாயன்மார்கள் நம்முடைய தமிழர்கள். அதனால் நமக்கு இருக்கிற பெருமை வேறு யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட நம்முடைய உறவினர்களாகவும், நம்முடைய முன்னோர்களாகவும், நம்முடைய குருமார்களாகவும், நம்முடைய தெய்வங்களாகவும் இருக்கின்ற நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து கேட்போம். இதற்கு நல்ல ஆதரவு கொடுங்கள், அதுவே பெரும் புண்ணியம். ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை பாதியாவினை மறுமைக்கு இம்மைக்கு வருத்தம் வந்து அடையாது. அப்படி நன்றாக அந்த வரலாற்றை கேட்டோமானால் இந்த பிறவியிலே நன்றாக வாழலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்புறம் எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறைக்கும். அதனால் நாம் அப்படியெல்லாம் தொண்டு செய்ய முடியாது. நாயன்மார்கள் மாதிரி நாம் தொண்டு செய்ய முடியுமா? இப்போ சிறு தொண்டர் நாயனார் மாதிரி யாராவது தொண்டு செய்ய முடியுமா? முடியவே முடியாது. சுவாமியே ஆச்சரியப்பட்டார். பெருமானே அது நம்ம இயற்பகை நாயனாரை பார்த்து, இயற்பகை நாயனார்கிட்ட போய் கேட்கக்கூடாத ஒரு பொருளை கேட்டார். சம்சாரத்தை கொடுனார், கொடுத்துட்டேன்னார். யாராவது குறுக்க வருக வந்துட்டா என்ன பண்ணுறது, துணைக்கு வரணும்னார். வந்தார், எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அப்புறம் கொண்டு போய் விட்டார். கொண்டு போய் விட்டுட்டு அப்படி நீ இப்போ போனாப்பா அப்படின்னாரு. திரும்பி வர்றாரு. திரும்பி வர்ற போது சுவாமியே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு பார்த்தார். என்னடா திரும்பி கூட பார்க்காம போகிறான் என்று பகவான் மகாதேவன் 33 கோடி தேவர்களுக்கும் தலைவராயிருக்கிற பெருமான் நம்முடைய நாயன்மாருடைய உள்ளத்தை பார்த்து வியந்து பார்க்கிறார். பார்க்கிலன் போனான் என்று இயற்பகை முனிவா ஓலம். அவரால் தாங்க முடியல. அன்பரே ஓலம் ஓலம்னார். வேதங்கள் எல்லாம் அவனை ஓலம் ஓலம் என்று முறையிடுகின்றன. அந்த பெருமான் நம்முடைய இயற்பகை நாயனாரை பார்த்து இயற்பகை முனிவா ஓலம் என்றார். ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம் என்றார். மயக்கரு மறை ஓரிட்டு மாலயன் தேடர் என்றார். அப்படி பெருமானே ஆச்சரியப்படும்படியான தொண்டு உள்ளம் படைத்தவர்கள், உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அதனால அவருடைய வரலாற்றை கேட்காமல் இந்த பிறவி போகக்கூடாது. உலகத்தில் என்னென்னமோ கதை இருக்கிறது, எல்லாம் வீணா போன கதை. எல்லா கதையும் என்ன கதை? பிறந்தான், வாழ்ந்தான், மாண்டு போனான் என்ற கதை, அவலக்கதை, சோகக்கதை. இந்த கதை ஞான கதை, ஞானத்தை தருகின்ற கதை, விஞ்ஞான கதை. இது சத்தியம், நடந்த வரலாறு சத்தியம். இதற்கான கல்வெட்டுக்கள், ஆதாரங்கள், செப்பேடுகள், அவர்கள் வாழ்ந்த ஊர்கள், புராணங்கள், இலக்கியங்கள் எல்லாம் ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட கதை நம்முடைய பெரிய புராணம். ஆகையினாலே நம்முடைய துறையூர் நந்திகேஸ்வர பெருமானுடைய சன்னிதானத்திலே இதை அவரே பேச வைக்கிறார்.
நான் பேசல, அவர் சேகர் ஐயா பேச வைக்கல. இது யார் இந்த ஏற்பாடு பண்ணுறது? அவர் நந்திகேஸ்வரர், அப்படிதான். அதனாலே அவருடைய ஏற்பாடு. அதனாலே இந்த அருட்பிரசாதத்தை, இது சிவப்பிரசாதம், இது கதையல்ல, சிவப்பிரசாதம். இந்த அருட்பிரசாதத்தை செவியின் மூலமாக அருந்தி பிறவியாகிய முனியை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதிபதையே. நாயன்மார் அவதரித்த தலத்திலிருந்து வந்திருக்கார். திருப்பெருமங்கலம். ஏயர்வன் கலிக்காமனானார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ரொம்ப வேண்டியவர். திருநாரை நம்பியாண்டார் பாருங்க, உடனே ஷாக்கு. அதனாலே இவரெல்லாம் அப்படிப்பட்டவர்கள். அந்த கதையெல்லாம் கேட்டு பாருங்க, அற்புதமாக இருக்கும். நீங்கள் 1000 முறை கேட்டாலும் சலிக்காது. புமியதனில் பிரபுவான, புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போலே அமிர்தகவி கொடைபாட அடிமைதன கருள்வாயே சமரிலேதிர் தசுர்மாட தனியில் விட்டெறிவோனே நம சிவய பொருளோனே நம சிவய பொருளோனே ரசிதகிரி பெருமாளே வான்முகில் விடாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கன் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். பார்வதிபதையே.